என்ன வேலை செஞ்சாங்க தெரியுமா? கண்ணப்பனை கூப்பிடலான்னு போனேன். எவனா அவன் பிள்ளையா பட்டணத்துல போய் படிப்பு படிச்சுட்டு வந்து என்ன இது மாதிரி கோலம் பண்ணி அனுப்புனாங்க தெரியுமா? அவங்க ஒண்ணு அடிச்சாங்களா? ஆமா, அவ்வளவு ஆமா. வேலைக்கார நாய்களுக்கு இவ்வளவு ஆள் இருக்க கூடாது. அப்படி அவன் செய்தான். நாடி வந்த கடைக்கு பிள்ளை அடித்தது யார்? ஐயா சாமி, நான் தான். என் பேர் தான் கண்ணப்பா. கண்ணப்பா என் புள்ள ஈரப்புறால இருந்து வந்து சனியில இருந்து வந்துடுறான். அவரால குட்ட காசு தந்தா ஒண்ணு வச்சு நான் படிக்க வச்சேன். எப்பா ஜமீன்தார் ஐயா, உன் பேரை சொல்ல. கணக்கு பிள்ளைய அடிச்சது யாரு? நான் தான் அடிச்சேன். அடிச்சது நான் தான். உனக்கு அது யார் தெரியுமா? அவங்க மருமகளா? அவ ஆம்பளையா இருந்தா என் வருங்கால மனைவி அவளை தொட்டு பாரு. அது பெரிய மகாராணி. அது அவன் என்ன சொன்னா தெரியுமா? கரும்பு தோட்ட தண்ணி வாய வைக்க வாடினா. ஏய் கேட்டு போய்யா, பொட்ட போய்யா, எங்கடா வந்த? நானடா உனக்கு தண்ணி பாய வைக்க வரணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவன் இப்ப பாய வைக்க மாதிரி யாரு பாய போங்களா? தண்ணி பாய வைக்க அவங்க ரெண்டு பேரும் அடிக்க அடிக்க இவன் கும்பிடு போடுறாங்க. போடுறா ஹெல்மெட்ல படிச்சான்னா இல்ல பின்னாடி கீர் பாக்ஸ்ல படிச்சானா? எலிமெண்ட்ரியா? அது எங்க படிச்சிட்டு வந்ததுக்கு சாமி வணக்கப்பள்ளி. எனக்கு தெரியாது மாமா. சாமி மாமா மாமா. இந்த கூட்டு புண்ணா அது மாமா. ஏய்
என்ன பாக்குறா என்ன பாக்குறா சம்பளத்துக்கு கூலி கொடுத்தா வேலைக்கு வர முடியாது. ஆண்களுக்கு 500 ரூபாய், பெண்களுக்கு 250 ரூபாய் கொடுத்தாங்க. அவ்வளவு சம்பளம் கொடுத்தா நான் எப்ப முதல்ல எடுத்து பாய்க்கா நான் பல சம்பளம் முதல்ல நான் போறேன் வேலைக்கார நாய்க்கு 4 மணிக்கு வரைக்கும் 6 மணிக்கு போறேன் லஞ்ச கொடுத்துறாரு வட்டத்துல போய் படிச்சுட்டு வந்ததால அந்த இவங்களுக்கு கூழு கொடுத்து இவங்களுக்கு 500 ரூபாய் சம்பளமா 500 ரூபாய் போய் பாத்துட்டு போலாம் அவன் எப்ப நம்மள மரியாதை சும்மா தரல. ஏன் எங்களுடைய உழைப்புக்கு ஏத்த ஊதியத்தை தான் நாங்க கேட்கிறோம். உழைப்புதான் நல்லா உழைக்கிறியா நல்லதா இருக்க மாட்டேன். பல பைத்தியக்காரா இவன் பாட்ட உட்காந்து சொல்றது 4 ரூபாய் ஆரம்பிச்சு இப்பதான் இவன் காலத்துக்கு ஒன்னே காலத்துக்கு இனி இவன் பையன் வரணும் இவன் பேர வரணும் அவன் பேர வரணும் ஆமாங்க இருக்குது இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாத்துவீங்க? இனிமேல் ஏமாற்ற முடியாது. ஏமாத்த முடியாது. இவனே மட்டும் பேசுறான் போடு அவங்க போடு நீ இப்ப பேசிட்டு இருக்கிறாய் வேலைக்கு வர முடியுமா முடியாது. எனக்கு உதவாத பொருள் இந்த நாட்டில் இருக்கவே கூடாது இப்போ பைசா குடிசை இருக்கிறா பாவிய ஏய் ஓழு குஞ்சா எப்படி எரியுதோ அதே போல குடும்பம் ஏற்றி போனியா அந்த குடும்பம் குட்டி சேரா ஆக போகுது அந்த ஜமீன்தார் குடும்பம் இதால விளங்காது நம்ம வயித்துல அடிச்சால நம்ம கொடுத்த சாபம் அப்படியே படிக்கிட்டோம் ஆமா இருக்கவே கூடாது யாருமே இருக்க கூடாது இப்போ இன்னும் கூலி எடுக்க வேண்டாம் வேலை அப்படியே நிற்குது அவங்கள அடிச்சு கொலை பண்ணிட்டீங்க குடிசெல்லாம் கொளுத்துட்டீங்க மீதி இருக்கிற பேர்ல மொத்தம் ஊரை விட்டே போறாங்க ஊரை விட்டு போறாங்களா ஊரை விட்டே போயிட்டாங்க 2 பேரும் பண்ணதுக்கான ஊரை விட்டு போறது அப்ப குடிச்சு எடுத்துக்கா ஊரை விட்டு போறது ஒருத்தன் கூட கிடையாது மொத்தம் ஊரை விட்டு போயிட்டான் கரெக்ட் எனக்கு இப்ப நீதான் தெய்வம் நான் தான் தெய்வமா உன்னதான் அட என்னங்க நீங்க ஏதோ என்ன வந்து அடிச்சிட்டான்னு சொன்னீங்க அதுக்கு கொலையா பண்ண சொன்ன உங்களை பாவி ஏங்க உன்னை அடிச்சாங்கன்ற ஆவேசத்துல தான் நான் பார்த்தேன் என்ன அடிச்சாங்க இப்ப வேலை நடக்குது எனக்காக தான் செஞ்சேன் அதனால தான் சொல்றேன் இப்போதைக்கு நீதான் எனக்கு தெய்வம் எனக்கு தேவை அறுவடை முடியணும் தென்னை மரம் மொத்த காயுது ஆமா வாழை மரம் மொத்த வாடுது அப்படி இது போட்ட வேலை அப்படியே கிடைக்குது ஆகையால நடக்கணும் அறுவடை செய்தே முடிக்கணும் நீதான் தமிழ்ல யோசனை சொல்லணும் இருக்குது ஒரு யோசனை இவங்க போட்ட கூலிக்கார நாய்கள் அவங்க போயிட்டாங்க அவங்களை விடுங்க விட்டுதலே ஒரு யோசனை இருக்குதுங்க ஆனா நான் சொல்ற யோசனை நீங்க செய்யணுமே நீ சொல்ல முடிஞ்சா செஞ்சுட்டாங்க உங்க மனைவி மருதேவி இருக்கிறாங்கல்ல அவ இருக்கிறா அவ யாரா போய் வேலை செய்வா அவங்க ஆத்தா வீட்டுக்கு அவங்கள அனுப்புங்க அங்கிருந்து ஆட்சியில கூட்டு மாட்டோம் வேலை மொத்தத்தையும் முடிச்சுட்டு நம்மள கூட்டு போய் விட்டு வந்துருவோம் என்னங்க மனிதன் நிலம் மாறி போகலாம் ஆனால் கரண்ட் அப்படி போக கூடாது அதுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்றேன்
ஓ ஆத்திரத்தை அறிவிக்கலாம். ஆமா கோபத்தில் குணத்தை ஒரு நேரத்துல உனக்காக நான் ஆ, கோபத்தால் குணத்தை எழுந்தேன். எதற்காக 2 கொலைகளை செய்தேன். இதெல்லாம் எதற்காக? எதுக்காக எல்லாம் உனக்காக. இதுவரையிலே என் மனைவி மருதாவை திருமணம் செய்து கொண்டு ஒரு குண்டுமணி தங்கம் கூட அந்த மருதாட்டிலிருந்து என் நாட்டுக்குள் வந்தது கிடையாது. கிடையாது அப்படி இருக்கும்போது கூலியால கட்ட கொடுப்பானா? ஒரு நேரத்துல நடக்குமா? ஒரு நேரத்துல உங்க மாமனார் உங்ககிட்ட ஆட்கள் கேட்டாரு கேட்டா? நீங்க கொடுத்தீங்களா நான் ஏன் கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? எப்படி கொடுப்பான்னு என்ன கேக்குறீங்க நான் எப்படி கொடுப்பான்? கொடுப்பாங்க எப்படி? ஏங்க ஒரு பெத்த பொண்ணு போனா பெத்த பொண்ணு போய் கண்ணீர் சிந்தி நின்னான்னு வச்சுக்க ஆ. எப்படி அப்படி பெத்தவங்க மனசு இறங்கி வருவாங்க அதனாலதான் உங்க மனைவி அவங்க ஆத்த வீட்டுக்கு அனுப்புங்க ஆட்கள் கூட்டின்னு வரட்டும் இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்மளே கூட்டின்னு விட்டு வந்துடலாம் அந்த விஷயத்துல ஏன் பாட்ட என்னுடைய மனைவி மட்டும் இல்ல ஆ. உலகத்துல இருக்கிற எல்லா பொம்பளையுமே கை ஆமா. ஆத்தா விட்டு வாங்காருன்னா இப்போ பாரு ஆ. அட்டை போய் தூக்கிட்டு பொறுத்து ஆ. அங்கிருந்து கிளம்பி வானா இருந்து நாளைக்கு தான் வரணும் இல்ல நாளைக்கு தான் வரணும் எடுத்து நீ கவலைப்படாத ஆகட்டும். வருது கூப்பிடுற ஆ. மறுநாட்டு அடியே மருதேவி என்ன பார்த்து செருப்பால் அடிப்பீங்க உன் ஆத்தா வீட்டுக்கு போய் ஆட்களா கூட்டம் வர போற ஏய் உன்னை எதுக்காக அனுப்புறேன் நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு வரணும்டி உன் அப்பா எப்படி ஆட்களை அனுப்புறான் இந்த வேலைலாம் எப்படி நடக்குதுன்னு நான் பொறுத்து நின்று பார்க்கிறேன் வரேன்டி வர்றேன்